மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதான். எல்லாருமே கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. ஆனா எனக்கு போக பயமா இருக்கு. இவ வேற காலையில எழுந்ததும் கல்யாணத்துக்கு வா, சபையில வச்சு உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. இது நைட்டு அவ்வளவு கோபமா பேசினாரு. நாம அசிங்கப்படுறதை ஏத்துக்க முடியாது. ஆனா என்னால மாணிக்கண்ணனும் அசிங்கப்படணுமா? அதை விட வடிவு என்ன தப்பு பண்ணா? மாணிக்கண்ணனுக்கு அசிங்கனா அது வடிவுக்கு தான். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் இருந்து நான் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு போகவா? இந்த மனுஷன் ஏன் இப்படி பண்றாருன்னே தெரியல. எல்லாரும் கல்யாணத்துக்கு வரலையா திரும்ப திரும்ப வந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க போய் எல்லாரும் முன்னையும் இல்ல நான் போக மாட்டேன். யாரு எது நினைச்சுக்கிட்டோம். இந்த மனுஷனும் சரி, என்ன திட்டினாலும் அடிச்சாலும் சரி, நாங்க போக மாட்டேன். சபையில எல்லாரும் முன்னையும் என்ன அசிங்கப்படுத்தி மாணிக்கண்ணனையும் அசிங்கப்படுத்தி வேண்டாம். அடுத்து நான் உயிரோட ஊருக்கு போறதுல அர்த்தமே இல்ல. வேண்டாம், இங்க இருந்துக்கலாம். இங்கே வீட்டுக்குள்ள போயிருவோம். இங்கே நினைக்கிட்டு இருந்தா கண்டிப்பா யாராவது வந்து என்ன எதுன்னு கேட்பாங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு. கண்டிப்பா முகூர்த்தத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அங்க இருக்கிற கூட்டத்துல நம்ம ஏதோ ஒரு மூலையில இருக்கோன்னு எல்லாரும் நினைச்சுக்குவாங்க. அதனால வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்கலாம். இங்க இருந்து பார்க்க கல்யாணம் தெரியுதா? எல்லாரும் ரொம்ப கூட்டமா இருக்காங்க. கல்யாணத்துக்குன்னு ஊருக்கு வந்துட்டு இப்படி அசிங்கப்பட்டு போறது நானா தான் இருப்பேன். கல்யாணம் நடக்க போகுது போல. கல்யாணம் முடியுது. கல்யாணத்தை பார்க்க முடியல, பொண்ணு மாப்பிள்ள தெரியல. ஆனாலும் மனசார வாழ்த்துறேன். பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துப்போங்க. ஆனா வேற யார்கிட்டயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துறாதீங்க. கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு புருஷன் வீடுதான் நமக்கு எல்லாம். அதை விட புருஷன் தான் நமக்கு எல்லாமே நினைச்சு நம்பி வாரா. வர பொண்ணு தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க. யாரும் ஏமாத்தாதீங்க. பொண்ணுங்க உடம்புல செத்தாலும் சரி, இல்ல உயிரே போனாலும் சரி, இத கூட சமாளிச்சு மீண்டு வந்துருவா. ஆனா மனசளவுல செத்துட்டா கண்டிப்பா திரும்ப மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அதனால யாரா இருந்தாலும் நம்பி வந்த பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க. நல்லா பாத்துக்கோங்க. நீங்க நல்லா இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீ கண்டிப்பா என் புருஷன் என்ன தேடி அங்க கூட்டத்துக்குள்ள இல்லைனா கண்டிப்பா இங்க வீட்டுக்கு தான் வருவாரு. நம்ம துணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். இங்க வந்தாருன்னா எப்படியாவது கையில கால்ல விழுந்தாவது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்படியே ஊருக்கு கூட்டிட்டு போயிடணும். அத்தை மாமா சத்யா எல்லாம் பத்திரமா வரட்டும். இன்னும் நம்ம இங்க இருந்தோம் இல்ல இருக்கிறது கஷ்டம்தான். சகுந்தலா வந்துட்டாங்களா? ஏனாங்க மாமா? மாமா என்னம்மா இப்படி பயந்து போயிருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. என்னம்மா முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு, நீ இன்னும் வரல? இல்ல மாமா, வீட்ல ஒரு வேலையா வந்தேன். சகுந்தலா என்னம்மா திரும்ப திரும்ப உன்னை கூட்டிட்டு வர சொல்லி எல்லாருமே சொல்லி விட்டாங்க. கூப்பிடவும் வந்தாங்க. ஆனா நீ மட்டும் ஏன் வரல? நான் மாமா என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? சொல்லுமா, எது ஒண்ணுன்னா சொல்லு. மாமா என்ன ஏதுன்னு பாக்குறேன். உன் புருஷனை வர சொல்லிட்டா? மாமா வேண்டாம் மாமா. என்னம்மா என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. இவங்க உங்க மகன் தான் முகூர்த்தம் முடிஞ்சதும் உடனே ஊருக்கு போவோம்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிட்டேன் மாமா. நான் இவங்க வந்தாங்கன்னா அப்படியே கிளம்புறேன். நீங்க அப்புறம் சத்யா மதனி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? என்னம்மா உடனே கிளம்புறது? சாயங்காலம் போலான்னு சொன்னா? தெரியல மாமா, என்ன உடனே கிளம்ப சொன்னாங்க. சகுந்தலா என்னம்மா, எனக்கு நல்லாவே புரியுது நீ மாமா கிட்ட எதையும் மறைக்கிறேன்னு. என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. சரிம்மா, ஏதோ ஒரு மாதிரி இருக்க, முகம்லாம் வாடி போயிருக்கு, கண்ணெல்லாம் அழுத கண்ணா இருக்கு. அதான் என்ன ஏதுன்னு கேப்போன்னு பார்த்தேன். சரிம்மா, உனக்கு விருப்பம் இல்லாட்டி நீ சொல்ல வேண்டாம். சரி, உன் புருஷன் கிளம்பணும்னு சொன்னா நீ கிளம்பு. அப்புறம் மாமா வேணா பாத்துட்டு வரேன். சரிங்க மாமா. நான் வேணா போறேம்மா. நான் பார்த்திபனை பார்த்தா வர சொல்றேன். மாமா. என்னம்மா? மாமா. என்னம்மா என்னாச்சு? மாமா, அடிக்கடி நீங்க சொல்லுவீங்க என்ன உங்க அப்பாவா நினைச்சுக்கோன்னு. அப்பா ஸ்தானத்துல பாரு, என்ன ஒரு பிரச்சனை கஷ்டனாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் எங்க அப்பா கிட்டே சொல்லுவேனான்னு தெரியல மாமா. எங்க அப்பா எனக்கு அந்த அளவுக்கு உரிமை கொடுக்கல. ஆனா நான் உங்ககிட்ட சொல்லுமா, என்னாச்சு? நேத்து மாணிக்கண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாணிக்கம் உனக்கு அண்ணன் இல்லம்மா, மச்சான். ஐயோ மாமா, அண்ணன் சொன்னதுக்கேவும் ஏகப்பட்ட பிரச்சனை. மச்சான்னு சொல்லியிருந்தேன், உங்க மகன் அங்கேயே வெட்டி போட்டிருப்பாங்க. என்னம்மா சொல்ற? நம்ம இங்க வந்ததுமேவும் மாணிக்கண்ணே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத உங்க மகன் பார்த்தாரு போல. அப்பவே என்ன திட்டினாரு, எதுக்கு அவன் கூட எல்லாம் பேசுற, தனியாவா உன்கிட்ட பேசணும்னு.
அவர் பேசின கோபத்துல இருந்தே தெரிஞ்சது. ஆனா தனியா போனா கண்டிப்பா என்ன திட்டுவாருன்னு பயந்துட்டு போல மாமா. நேத்து நைட்டு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு மாணிக்கனே மாணிக்கனே கூட வருவாங்கன்னு தெரியாது மாமா. வடிவுதான் என்ன கடைக்கு போலாம் வான்னு கூப்பிட்டாங்க. நாங்க பாதி தூரம் வரும்போது மாணிக்கனே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நாங்க டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது உங்க மகன் வந்துட்டாரு. அங்க என்ன பார்த்து அவங்க மனுக்கு ஒண்ணு சொல்லல மாமா. நான் அவங்கள போ சொல்லிட்டு என்ன கண்ட மணிக்கு திட்டாரு. திட்டுறானா? எதுக்கு? தெரியல மாமா, ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாங்க. அவன்கிட்ட பேசாதான் உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன விட அவன் நல்லா பேசுறானா? என்ன விட உனக்கு அவன் தான் முக்கியமான எல்லா விஷயத்துல அவன் சொல்லி பேசுறாங்க மாமா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, இன்னைக்கு காலையில கிளம்பிரு. முகூர்த்தம் முடிஞ்சது நம்ம ஊருக்கு கிளம்புறோம். ஆனா நீ பொது இடத்துல அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு காலையில உன்னை கவனிச்சுக்கிறேன்னு நேத்து நைட்டே சொன்னாரு. இப்ப காலையில எழுந்ததும் முகூர்த்தத்துக்கு கரெக்டா வந்துரு. இன்னைக்கு சபையில ஒரு பெரிய விஷயமே நடக்க போகுது அப்படின்னு என்ன பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு போனாரு மாமா. எனக்கு அதனாலதான் முகூர்த்தத்துக்கு வர பயமா இருந்தது. என்ன ஏதோ அசிங்கப்படுத்தி என்னோட சேர்த்து மாணிக்கனையும் அசிங்கப்படுத்திட்டா. மாமா அவங்களும் பாவம் எந்த ஒரு கள்ள கபலமும் இல்லாம வெகுளித்தனமா அவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க. இந்த மாதிரி உங்க மகன் எல்லாம் பேசுறாங்கன்னு தெரிஞ்சா வடிவு எவ்வளவு கஷ்டப்படுவா. எனக்கு அதனால பயமா இருந்தது மாமா. நான் வரல. இப்ப கூட எனக்கு காணும் தேடி இங்க வந்துருவாங்க மாமா. என்ன சொல்றாங்களோ என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல மாமா. இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, அப்படி திடீர்னு அவர் எல்லாரும் மணிக்கு திட்டினார்னா, திட்டி என்ன கூட்டிட்டு போயிட்டாருனா மாமா ஏன் சார்பா மாணிக்கண்ணை கிட்டையும் வடிவு கிட்டையும் சாரி சொன்னேன்னு சொல்லிருங்க மாமா. சாரியா? ஆமா மாமா, நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்க. நீ எதுக்குமா கேட்கணும் மன்னிப்பு? என்ன துமுர் பிடிச்சு போய் ஆடுறானா? என்ன அறிவுல அவன் எப்படி பேசிட்டு இருக்கான்? அவன் பொண்டாட்டின்னு கூட நினைக்க வேண்டாம். ஒரு பொண்ணா பார்க்க வேண்டாமா? மாசமா இருக்கிற புள்ளையா பார்க்க வேண்டாமா? என்ன அறிவுல இப்படி? சே, இவனெல்லாம் என் மகன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. இருக்க அறிவு ஏன் இவ்வளவு கேவலம் கிட்டு போதுன்னு தான் தெரியல. என்ன பழக்கம் பழகுறானோ? கோபப்படாதீங்க மாமா. இல்ல நீ இங்க உட்காரு. வரட்டும், அவன் வரட்டும். ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னா நான் பாத்துக்கிறேன். மாமா இங்க வச்சு பிரச்சனை வேண்டாம் மாமா. அவங்களே ஏதாவது பிரச்சனை பண்ணா நீங்க கொஞ்சம் பார்த்து தடுத்து விடுங்க மாமா. நீங்க எதுக்கு கோபமா பேசிடாதீங்க. நீங்க கோபமா பேசணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. அவர் பேசினா அவரை பேச விடாம தடுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் மாமா. ப்ளீஸ் மாமா, இங்க வச்சு வேண்டாம். நம்ம வீட்டுல வச்சு எவ்வளவு திட்டினாலும் வாங்கிக்கிறேன். அடிச்சா கூட வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் மாமா, இங்க வச்சு வேண்டாம். வேற ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா ஏத்துக்குவேன் மாமா. இப்படி ஒரு விஷயங்கும் போது பிரச்சனைனா நான் அங்க திரும்ப உயிரோட வர்றதுக்கே அர்த்தம் இல்ல மாமா. அம்மாடி என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? புள்ளத்தாச்சி புள்ள என்னம்மா பேச்சு இதெல்லாம்? புள்ளைய நீ நல்லா இருக்கணுமா? சரி நான் அவன் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். மாமா உங்க மகன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அம்மாடி, நான் இங்க நின்னு அவன் வந்து பேசும்போது எது திட்டினாலோ இல்லாட்டி நானா ஏதாவது பேச்ச ஆரம்பிச்சாலோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டேன்னு இன்னும் கொஞ்சம் உன் மேல கோபப்படுவான். நான் உள்ள ரூம்ல போய் இருக்கேன். அவன் பேசட்டும். நல்ல விதமா உன்கிட்ட பேசி ஊருக்கு போலான்னு சொன்னா சரின்னு கிளம்பி போயிடு. அடுத்து மாமா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இல்ல இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு பேசுறானா அப்புறம் நான் வந்து என்னோட பிரச்சனை என்னன்னு அவன்கிட்ட கேட்டு நான் சமாளிச்சுக்கிறேன். சரிங்க மாமா. நான் உள்ள இருக்கேன், நீ அதை காட்டிக்காத. சரிங்க மாமா. சகுந்தலா, அடியே சகுந்தலா. இங்கதான் இருக்கேன். ஓ, இங்கதான் இருக்கீங்களா? நீ மட்டும்தான் இருக்கியா வேற யாரும் இருக்காங்களா? இல்லங்க, நான் மட்டும்தான். இல்லையே, முகூர்த்தத்துல நான் மாணிக்கத்தையும் பார்க்கல. உண்மையை சொல்லுடி, மாணிக்கம் இங்கதான் இருக்கானா? அட பாவி, என்னடா இப்படி பேசுற? மூத்த பையன் ஆம்பளை பையன் சொல்லி கொண்டாடி உனக்கு சின்ன பிள்ளைல இருந்து உங்க அம்மா செல்லம் கொடுத்து வளர்த்தா பாத்தியா? அதான்டா இப்படி வளர்ந்து வந்து நிக்கிற. பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவன் நீ எல்லாம் ஒரு மனுஷன். பொண்டாட்டிய பார்த்து கேக்குற கேள்வியாடாது? இப்படி ஒரு கேடுகட்ட புத்தி உனக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கலடா. பேசு என்னென்ன பேசுறேன்னு பாக்குறேன். வந்து செவட்டுல அரையிறேன். என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கிளம்பி இருக்க சொன்னீங்க, நான் கிளம்பிட்டேன். வாங்க ஊருக்கு போலாம். உன்னை அப்படி கூட்டிட்டு போவேன். நல்லவனோ முகூர்த்தத்துக்கு வந்து நின்றுக்கணும். தப்பு பண்ணிருக்கறனாலதான் நான் என்ன சொல்லிருவேனா ஏது சொல்லிருவேன்னு பயந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்திருக்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு எந்த தப்பும் பண்ணல. நீங்க என்ன கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கிட்டா பேசுறீங்க? யோ, அறிவு இல்லாம எப்படி பேசுறீங்க பாருங்க. இதே பேச்சு போதே இடத்துல பேசுனீங்கன்னா என்னால அசிங்கப்பட முடியாது. என்னடி என்ன சொன்ன? சிங்கப்பட முடியாதா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்லவ மாதிரி பேசுறியோ? என்னங்க அம்மா, இப்ப எதுக்காக அடிக்கிறீங்க? உன்னெல்லாம் அடிக்கலடி, அசிங்கமா படுத்தணும். அப்பதான் உன்ன மாதிரி பொண்ணுக்கெல்லாம் ஒரே வரும். அடி வா என் கூட. நான் இங்க வரணும். சொன்னேல சபையில நான் அசிங்கப்படவானு. இந்த சபையில வச்சு நீ யாரு என்ன எது நானும் எல்லார்கிட்டயும் சொல்றேன். என்னங்க கொஞ்ச நாள் மனுஷனா நடந்துக்கோங்க. எனக்கு புருஷனா இல்லாட்டியும் ஒரு மனுஷ தன்மையோடயாவது இருங்க. என்ன என்னடி சொன்ன? என்னங்க அம்மா, என்னாச்சு? மருமகா கத்துறானா? அட பாவி, அடிக்கிறியாடா? உன இரு கைய கால உடைக்கிறேன். எனக்கு வேண்டாங்க. என்னவே எதிர்த்து பேசுறியோ? எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? ஏய் பார்த்திவா, என்னடா பண்ற? அப்பா 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 அது ஒண்ணு இல்லப்பா. நாங்க ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருந்தோம். ஐயோ,
ஏய் அப்பா எப்பா என்னப்பா பண்ற? என்ன எதுக்கு இப்ப அடிச்சிட்டு இருக்க? மாடி நீ எழுந்துருமா, எழுந்துரு, சரிங்க மாமா. எழுந்துருமா. மெதுவா மெதுவா உட்காரு, மெதுவா மெதுவா உட்காந்துக்கோமா. இந்த மனுஷன் என்ன உள்ள இருந்து வராரு? இல்ல யாரும் இல்லைன்னு நினைச்சதானே? ஓ இனி அவர் 1008 கேள்வி கேட்பாரு. அம்மாடி ஒண்ணே இல்லம்மா. ஒண்ணுமில்ல மாமா. யோ அழாத அழாதம்மா. வயித்துல ஏதோ அடி ஏதோ பட்டுச்சாமா? இல்ல மாமா, என் மேல அடி விழுந்தாலும் சரி, என் புள்ள மேல விழக்கூடாதுன்னு குனிஞ்சு குழந்தைய மூடிக்கிட்டேன் மாமா. எதுக்குமா குனிஞ்சு குழந்தைய மூடணும்? எதிர்த்து திருப்பி அடிக்க வேண்டியதானே? அப்பா என்னடா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஒட்டச்சி கையால என்ன அடி வாங்க சொல்றீங்களா? வாங்கணும்டா, வாங்கினாதான் உனக்கு ஒரே வரும். வயித்துல புள்ளைய வச்சிருக்கா, புள்ள தாச்சி நினைப்பு இல்லாம அடிக்கிற, ஏறி ஏறி மிதிக்கிற. ஆளை உடைச்சா இனி அப்படி செய்வாடா? அப்பா 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 இங்க பாருங்க. மாமா அடிக்க வேண்டாம் சொல்ல மாட்டேன் மாமா. நீங்க அடிச்சாலும் அறிவு வருதான்னு பாப்போம். நான் என்ன பண்ணேன்னு சொல்லி இப்படி அடிச்சு என்ன துன்புறுத்தி, அதுவும் நம்ம வீட இருந்தா பரவாயில்ல, இருந்தாலும் வந்த இடத்துல ச்சே, இப்படி ஒரு மனுஷனா இருப்பாரு நான் எதிர்பார்க்கல. கோபப்படுறாரு, பச்சோந்தி நிறத்தை மாத்திர மாதிரி அப்பப்ப குணத்தை மாத்திக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா இவர் மனுஷனே கிடையாது, மிருகம். அடிங்க மாமா, நல்லா அடிங்க. அப்பா 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 யோ அப்பா என்ன யோ யோ நிறுத்தியா நிறுத்து. இதுக்கு மேல ஒரு அடி அடிச்ச என்னடா என்ன பண்ணுவ? அப்பான்னு பார்க்க மாட்டேன், வயசாச்சுன்னு யோசிக்க மாட்டேன். ஓ திருப்பி அடிப்பேங்கிறியோ? அடிப்படா அடிப்ப. உன் பொண்டாட்டி மாதிரி நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். அடுத்த செகண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நம்ம அவன் என்ன அடிச்சுட்டான்னு. யோ நீ எல்லாம் மனுஷனாயா? மனுஷனா இருக்கிறனாலதான் இப்படி நடந்துக்கிறேன். வயசாயிடுச்சு, இவனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்காத. ஏண்டா நீ எப்படினாலும் இருந்துட்டு போ. வேற எந்த விஷயத்துல எப்படினாலும் இருந்துட்டு போய் தொலைடா. ஆனா ஒரு பொண்ணு விஷயத்துல இப்படிதான் நடந்துக்கணும்னு ஒரு கண்ணியா வேண்டாம். அதுவும் இல்லாம கொட்டின பொண்டாட்டி சந்தேகப்படுறியா? இல்ல அது அது வந்து பேசுற எல்லாத்தையும் நான் கேட்டேன்டா. ஓ அப்பா அவதாயா, அவதான் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறா. அவ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் எதையும் பேச போறேன்? என்கிட்ட ஒரு நாள் கூட இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டா. நான் அவ மாணிக்க பேசினதும் பாப்பா பாப்பா என்ன ஒரு சந்தோஷம். என்னமா பேசுறா? இத பார்த்தா எனக்கு கடுப்பு வருமா வராதா? வரக்கூடாதுடா, ஆம்பளைனா வரக்கூடாது. அப்பா நிறுத்துடா. சொந்தக்காரன் கிட்ட பேசுறது கூட நீ இப்படி நினைச்சேனா? ஏண்டா நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா இத்த பொண்ணையே இப்படிதான் சந்தேகப்படுவியா? இது ஏன் பொண்ணுப்பா என்ன மாதிரிதான் இருப்பா. நிறுத்துடா நாயே. உன் பொண்ணா அடுத்த பொண்ணுன்னு பொண்ணுங்கன்னா எல்லாரும் ஒண்ணுதான். எப்படி உனக்கு இந்த கேவலம் கிட்ட புத்தி வந்ததுன்னு தெரியல. இது உன் அக்கா காரியா இல்ல உன் தங்கச்சி காரியா யாராவது ஒரு வார்த்தை சொன்னா இப்போடா பொண்ணுங்க ஃபுல்லா இப்படிதான் கம்மன் இருப்பியா? அப்பா அவங்கள நம்ம வீட்டு புள்ள, நம்ம வீட்டு பொண்ணுங்கள நீங்க எப்படிப்பா அப்படி பேசலாம்? நம்ம வீட்டு பொண்ணு பொண்ண சகுந்தலா, அது அவங்க அப்பே வளர்த்தது சரியில்லை. சீ நிறுத்துடா. நீதான் உலகம் ஒண்ணு நம்பி வந்ததுக்கு நல்ல நல்ல பரிசு கொடுத்துட்டடா. பாரு பொண்ணுங்க எதை வேணாலும் மன்னிப்பாங்க. ஆனா இவ்வளவு அடி அடிச்சான் மாமாவை அடிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை உன் பொண்டாட்டி சொல்லலனா அவ மன்னிக்க மாட்டாடா. இனி உன்னை மன்னிக்கவே மாட்டா. பொண்ணுங்களை குறைச்சி எடை போட்டுட்டேல. இவ்வளவு நாள் உங்க அம்மாவும் நானும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்திருப்ப. உங்க அம்மா என்னதான் திட்டட்டும், என் கூட சண்டை போடட்டும், நான் அவளை பேசட்டும் ஏசட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் எங்களுக்குன்னு ஒரு புரிதல் உண்டுடா. நான் இப்படிதான் அவ இப்படிதான்னு எங்களுக்குள்ள நாங்களே தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அப்படிதான்டா வாழ்ந்துட்டு வந்தோம். இவ்வளவு நாள் உங்க அம்மா உன ஒரு வார்த்தை ஏதாவது தப்பா பேசியிருப்பேன், இல்லன்னா அவ பேசியிருப்பா. சீ நீ எல்லாம் எங்களுக்கு பிறந்த புள்ள. எல்லாம் அந்த வயசு இருக்கிற வரைக்கும் ஆடுவ. அதுக்கு நாடி நரம்புலாம் ஆடி போன பிறகு உங்க அம்மா உன்னை பார்க்க மாட்டா. உன் கூட பிறந்தவ எவ்வளவு உன்னை பார்க்க மாட்டா. உன் பொண்டாட்டி தான் உன்னை பார்க்கணும். இப்ப நீ அவளுக்கு என்ன பண்றியோ அததான்டா வயசானதுக்கு அப்புறம் உனக்கு அவ பண்ணுவா. பண்ணணும் பண்றதுதான்டா எனக்கு சந்தோஷம். அப்பா சே அப்படி கூப்பிடாத. நான் மகன் சொல்லிக்க நான் வெக்கப்படுறேன். பாரு இப்படியே எழுந்து போயிடு, ஊருக்கு போயிடு. என் மருமகளை எனக்கு கூட்டிட்டு வர தெரியும். அந்த இடத்துல யார் என்ன நினைப்பா என்னென்ன பேசுவாங்க எந்த ஒரு விஷயம் கூட யோசிக்காம இந்த மாதிரிலாம் நம்ம நடந்துகிட்டா நம்ம பொண்டாட்டிக்கு தானே அசிங்கம்னு அதை கூட நீ யோசிக்காம அசிங்கப்பட்டா என்ன அவன நம்ம வீட்டு பிள்ளையான்னு நினைக்கிற நீ? உன்ன நம்பி என் மருமகளை உன் கூட அனுப்ப மாட்டேன். இங்க இருந்து வரும்போது நான் அவளை கூட்டிட்டு வரேன். அப்பா நான் ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. எல்லாம் முகூர்த்தம் முடிஞ்சு பந்திய கவனிச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்கு வந்து யார் என்னன்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். உன்னை பிடிச்ச அந்த திட்டுவே அடிப்பேன். நானும் சபை பொது இடம் சொந்த பந்தம் எதையும் பார்க்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கோ. அப்பா அது வந்து அப்பா போடா போ இங்க இருந்து. அப்ப நான் மட்டும் எப்படி? நான் அவளை கூட்டிட்டு போறேன். நான் பேசினது வஞ்சது திட்டினதா அடிச்சது எல்லாம் தப்புதான். ஏன்னா சாரி கேட்டுக்கிறேன். சகுந்தலா என்ன மன்னிச்சிடு. உன்னெல்லாம் இவ்வளவு நேரம் அவ்வளவு பேச்சு பேசுன இப்ப உடனே அப்படியே தாழ்ந்து பேசுற என்னடா மனுஷன் நீ? பாரு கோபக்காரனை கூட நம்பிடலாம். இந்த மாதிரி சமயத்துக்கு பேசுறவன நம்பவே முடியாது. உன்ன நம்பி ஏன் மருமகளா அனுப்ப மாட்டேன். நீயும் இங்க இருக்க கூடாது. எப்போ புள்ளத்தாச்சின்னு பார்க்காம அவ மேல கைய வச்சியோ போடா இங்க இருந்து போயிடு. அங்க வரும்போது வருவோம்.
தீ மீறி இங்கதான் தங்குவேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ண அப்புறம் நான் உனக்கு வைப்பேன், அதை மறந்துடாத. என்ன என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுறாரு? இவளை இங்க தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி அங்க போக முடியும்? இல்ல இல்ல அப்படியெல்லாம் என்னால தனியா விட்டுட்டு போக முடியாது. இவர் என்ன சொல்றது? நாம சகுந்தலாட்ட கேட்போம். அவ கண்டிப்பா நம்ம கூட வாரேன்னு தான் சொல்லுவா. சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவ எனக்கு பொண்டாட்டி. சொல்றதெல்லாம் கேட்கத்தான் செய்யணும். அவட்ட பேசுவோம். ஏய் சகுந்தலா. உனக்கு என்னடா பேச்சு? ஐயோ இருப்பா, ஏன் பொண்டாட்டி நான் பேசுறேன். பாரு சகுந்தலா, நான் கொஞ்சம் முன் கோபக்காரன் உனக்கு தெரியும்ல. நான் வேணும்லாம் எதையும் பண்ணல, டக்குனு கோபம் வந்துருச்சு, அதனால கை நீட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சாரி, என்ன மன்னிச்சுக்கோ. இப்ப என்ன உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? தாராளமா விழுந்து கேட்கறேன். பொண்டாட்டி காலில் விழுந்ததுல நான் ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அவ வர மாட்டா. வீட்டு கூட்டிட்டு போய் நாங்க இல்லேன்னு அங்க குடும்பப்படுத்தவா? ஐயோ அப்பா, அப்படி ஒண்ணு சாக அடிச்சிட மாட்டேன். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க, நான் என் பொண்டாட்டிட்ட பேசுறேன். நான் என் மாமா சொல்றதான் கேட்பேன். ஏய் சகுந்தலா, கண்டிப்பா உங்களை நம்பி நான் எங்கேயும் வர மாட்டேன். அடுத்த வீடுன்னு பார்க்காம இப்படி அடிக்கிறீங்க. நான் மாமா கூட வரேன். நான் உனக்கு கட்டின புருஷன்டி. புருஷனா நீங்க எப்பவுமே எனக்கு நடந்துகிட்டது இல்ல. உங்களை நம்பில வர முடியாது. போற வழியில எங்கேயாவது நான் இறக்கி விட்டு என்ன காணாம கூட ஆக்கி விட்டுருவீங்க. ஏய், அப்படிப்பட்ட மனுஷன் நீங்க. உங்களை நான் எப்பவும் நம்ப மாட்டேன். ஏய் சகுந்தலா, யோசிச்சு பேசு. இந்த மனுஷனுக்கு வயசாயிடுச்சு, இவர் சப்போர்ட் பண்றாருன்னு இவர் கேந்துட்டு நீ பண்ணாத. நாளைக்கே போட்டு போசுக்குன்னு போயிட்டாரு. எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள்னா அது நான் மட்டும்தான். புருஷனை நம்புடி. இப்ப நீ என்ன சந்தேகப்பட்டியோ? நீ நான் உன்ன புருஷனா நினைக்க என்ன அர்த்தம் இருக்கு? ஏய், இங்க இருந்து போயிடு. நான் மாமா அத்தை சத்யா கூட ஊருக்கு வரேன். அப்புறம் வந்து நான் என்ன முடிவை நான் எடுத்துக்கிறேன். ஆமா அப்படியே முடிவு எடுத்து உங்க அப்பன் வீட்டுக்கு போயிட போற. அங்க போனாலும் அந்த மனுஷன் உன சேர்த்துக்கவா போறான்? ஓடி உன் புருஷன் வீட்டுக்கு உன அடிச்சு பத்தி விடுவான். பெரிய முடிவு எடுக்கிறாளா முடிவு? அது அவ பாத்துக்குவா, போடா. பெத்தாதான் அப்பயும் கிடையாது, அவளுக்கு அப்பனா நான் இருந்து பாத்துக்க தெரியும். ஐயோ பாரு சகுந்தலா, இவரெல்லாம் நம்பாத. திடீர்னு போய் சேர்ந்துட்டாருன்னா அப்புறம் நான் தான் உனக்கு எல்லாம். அத மனசுல வச்சுக்கோ. வாய கழுவுங்க. அப்பான்னு கூட யோசிக்காம எப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் வர முடியாது, அவ்வளவுதான். ஓ, வர முடியாதா? ஓகே கிளம்புறேன். நான் எப்படியா வந்து அங்க என் வீட்டுல தான் நீ இருக்கணும். உங்க அப்பையும் வீட்டுக்குலாம் போய் அங்க வாழ வெட்டியா இருக்கலாம்னு மட்டும் நினைக்காத. உங்க அப்பையும் இருக்க விட மாட்டான். அதனால நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் என் வீட்டுலதான். அவா அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். பார்த்திபா, என்ன பேசுற? வந்துட்டாரையா நல்ல மனுஷன். எப்படியும் போய் தொலைங்க. யோ, நான் கிளம்புறேன், அம்மாட்ட சொல்லிரு. போடா, போ. கல்யாணம் முடிச்சு கொடுத்ததும் இத்தவங்க இனி போற வீடுதான் ஓ வீடு. அங்க என்ன பிரச்சனை என்ன சண்டை எதா இருந்தாலும் நீயே பாத்துக்கோ, எங்க கிட்ட வராத, தலையிட மாட்டோம்னு சொல்லி அனுப்புனா இந்த பொண்ணோட நிலைமை புகுந்த வீட்டுல இப்படிதான் இருக்கும். இது என் அப்பா சப்போர்ட் எனக்கு இருந்தா இந்த மனுஷன் இப்படி என்ன அடிப்பானா? இவ்வளவு பேச்சு பேசுவானா? எங்க அப்பா இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டானே இவ்வளவு ஆட்டம் ஆடுறான். போயா, எங்க அப்பா என்ன எனக்கு சப்போர்ட்டுக்கு வராது. பெத்த பிள்ளை எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். அப்ப ஒவ்வொரு கேள்வியும் என் புள்ள கேட்கும் பாரு. அப்ப நித்தால நிமிந்து நடக்கவே முடியாது. கண்டிப்பா நடக்க முடியாதியா?